இன்னைக்கு நம்ம வீடியோல 30 முக்கியமான சிறிய வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். சத்தமாக படியுங்கள். சத்தமா படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரீட் அலவுட். அலவுட்னா சத்தமாக. சத்தமாக படி அப்படின்னா ரீட் அலவுட். சாப்பிடுவோம். இது எப்படி நம்ம சொல்லலாம்? லெட்ஸ் ஈட். சாப்பிடுவோங்கிறதுக்கு பதிலா லெட்ஸ் ஈட்னு சொல்லி பழகுங்க. நேரம் முடிந்தது. நேரம் முடிந்தது. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டைம்ஸ் அப். நேரம் முடிந்தது அப்படின்னா டைம்ஸ் அப்னு சொல்லணும். நன்றாக விளையாடு. நல்லா விளையாடு அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பிளே வெல். பிளே வெல். நன்றாக விளையாடுனா பிளே வெல். விரைவில் சொல். சீக்கிரமா சொல்லு அப்படி நம்ம சொல்வோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? டெல் சூன். டெல் சூன். சூன்னா விரைவில். டெல்னா சொல்லு. டெல் சூன் அப்படின்னா விரைவில் சொல்லு, சீக்கிரமா சொல்லுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது அதிகமா நம்ம சொல்லியிருப்போம். இது எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ்ல? தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அதனால் என்ன? அதனால் என்ன அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? சோ வாட். சோ வாட். சோனா அதனால், என்ன வாட். சோ வாட்னு சொல்லணும். இருக்கலாம். இது எப்படி சொல்லலாம்? மேபி. இருக்கலாம்னா மேபின்னு அர்த்தம். இப்போதான். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். லைக் இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்வோம்ல, ஜஸ்ட் நவ். இப்போதான் அப்படிங்கிறது ஜஸ்ட் நவ்னு அர்த்தம். நான் இப்போதான் வந்தேன், இதுக்கு ஜஸ்ட் நவ் ஐ கேம். ஜஸ்ட் நவ் ஐ கேம்னு சொல்வோம். உனக்கு தெரியும். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யூ நோ. நோனா தெரியும். உனக்கு யூ. யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். உன் இஷ்டம் போல். உன் விருப்பம் போல செய் அப்படின்னு சொல்வோம். உன் இஷ்டம் அப்படின்னு சொல்வோம்ல, இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஆஸ் யூ விஷ். விஷ்னா விருப்பம், இஷ்டம்னு சொல்லலாம். ஆஸ் யூ விஷ்னு சொல்லணும். அடுத்தது என்ன? அடுத்து என்ன? இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? யோசிங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்னா அடுத்தது. வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்தது என்ன? அப்படியா? இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இஸ் இட். இஸ் இட். அப்படியானா இஸ் இட்னு சொல்லணும். இதை வாங்கு. இதை வாங்கு அப்படின்னு சொல்வோம்ல, இதை எப்படி சொல்லலாம்? பை இட். இதை வாங்கு. பை இட். பைனா வாங்குறது. பை இட்னு சொல்லணும். எனக்கு பதில் சொல்லு. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஆன்சர் மீ. ஆன்சர்னா பதில். ஆன்சர் மீ. நீ முடித்து விட்டாயா? நீ முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஃபினிஷ்ட். ஆர் யூ ஃபினிஷ்ட். ஃபினிஷ்டுனா முடிந்ததுன்னு அர்த்தம். பார்த்து கொள்ளுங்கள். பார்த்துக்கோங்க அப்படி நம்ம சொல்வோம்ல, இது எப்படி சொல்லலாம்? டேக் கேர். டேக் கேர். பார்த்து கொள்ளுங்கள். டேக் கேர்னு சொல்லணும். வெளியே காத்திருங்கள். வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வோம்ல, இதுக்கு என்ன? நானே பாதி ஆன்சர் சொல்லிட்டேன், கெஸ் பண்ணுங்க. வெயிட் அவுட் சைட். வெயிட்னா காத்திருக்கிறது. அவுட் சைட் வெளியே. வெளியே காத்திருங்கள். வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னா வெயிட் அவுட் சைட்னு சொல்லணும். நாம் போகலாமா? சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஷால் வி கோ. ஷால் வி கோ. நாம் போகலாமா அப்படிங்கிறத ஷால் வி கோ அப்படின்னு கேட்கணும். நல்ல காரணம். நல்ல காரணம்.
இது எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ்ல? யோசிங்க. குட் ரீசன். குட் ரீசன். குட் நல்ல, ரீசன் காரணம். குட் ரீசன்னு சொல்லணும். இது வித்தியாசமானது. இது வித்தியாசமானது. இதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்னா வித்தியாசமான. இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது உண்மையா? அது உண்மையா? இது நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது. இது எப்படி சொல்லலாம்? இஸ் தட் ட்ரூ? இஸ் தட் ட்ரூ? ட்ரூனா உண்மை. இஸ் தட் ட்ரூ? சொல்லுங்க. பரவாயில்லை. பரவாயில்ல. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட். நீங்களும் சொல்லுங்க. இட்ஸ் ஆல் ரைட். என்ன நம்பு. இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். என்ன நம்பு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. ட்ரஸ்ட் மீ. என்ன நம்பு. முற்றிலும் இல்லை. முற்றிலும் இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? absolutely not. absolutely not. absolutelyனா முற்றிலும். absolutely not. என்ன விஷயம். இதை எப்படி சொல்லலாம்? what's the matter. what's the matter. matterனா விஷயம். what's the matter. தயாரா இரு. தயாரா இரு. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? get ready. get ready. ரெடினா தயார். get ready. தயாரா இரு. நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். இது எப்படி நம்ம சொல்லலாம்? I agree. I agree. அக்ரினா ஒத்துக்கொள்றது. I agree. எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியல. இது எப்படி நம்ம சொல்லலாம்? I don't understand. I don't understand. don't understandனா புரியவில்லை. I don't understandனு சொல்லணும். என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுக்கு என்ன வரும்? I can't understand. I can't understand. can't understandனா புரிந்து கொள்ள முடியல. I can't understand. எனக்கு நினைவூட்டு. எனக்கு ஞாபகப்படுத்து. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.